செஞ்சிட்டு இருக்கிறது க்ரீன் தோசை வித் எக் அண்ட் சீஸ். இதுக்கு நான் ஒரு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதில் ஆனியன் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போடுறேன். அது மேலே சீஸ். இப்போ இதில் கொஞ்சம் சீசனிங் இந்த சீஸ் மேலே. இப்போ நான் இந்த ஸ்டஃபிங் எல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறதுக்கு காரணம் இதை ஃபோல்ட் பண்ணி ஆக்சுவலி நம்ம திருப்பி போட முடியாது சீஸ் போட்டுருக்கிறதுனால, அதனால தான் இப்படி ஒன் சைடாக வைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு இந்த தோசை மாவு வெந்தோடனே கரெக்டாக ஹாஃப் ஃபோல்ட் பண்ணுங்கள். அண்ட் சைடில் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிட்டீங்கன்னா எதுவும் வெளியில் வராது. ஹோல்சமாக இதை அப்படியே சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷே தேவையில்லை.